கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லைங்க. நெறைய மக்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டைமே இல்ல. எங்களுக்கு வந்து இந்த வாரத்தில 7 நாள் பத்தல. 24 ஹவர்ஸ் பத்தல. எனக்கு வந்து அவ்ளோ வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரம் வந்து நேரமில்ல, நேரமில்லன்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம கிறிஸ்தவ மக்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே தவிர்த்து ஒரு சனிக்கிழமை வந்து ஒரு பைபிள் ஸ்டடி வைப்போம். இல்லன்னா வந்து ஃப்ரைடே வந்து ஒரு முழு இரவு ஜெபம் வைப்போம். கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "ஐயோ! பிரதர் டைமே இல்ல பிரதர். எனக்கு வேலைய விட்டு வரக்கே எனக்கு 10 மணி ஆயிருது. இல்ல எனக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து மகளிர்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "வீட்டு வேலை செய்றதுக்கே டைம் இல்ல பிரதர். பிள்ளைகள பார்க்கணும், வீட்ல சமைக்கணும், வேலைக்கு போற சகோதரர்களா இருந்தாங்கன்னா, வேலைக்கு போணும்." இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய டைமின்மைய சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கடவுள் வந்து நம்ம தேவைகள்லாம் எதுக்கு சந்திச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இனிஷியலா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் காலத்தில, பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி இருக்காது, கிரைண்டர் இருக்காது, கார் இருக்காது, பைக் இருக்காது, ஃபோன் இருக்காது. எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளா போய் தான் செய்யணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தண்ணி எடுக்கணும்னா கூட, நம்ம நடந்து போய் கிணத்துலயோ, குளத்துலயோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் இருந்தது. இப்ப அதுக்கு எல்லாமே வந்து மெஷின்ஸ் வந்துருச்சு. ஸ்விட்ச் போட்டா தண்ணி வருது, மிக்ஸி போடுறோம், ஸ்விட்ச் போட்டா மாவு அரைக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன பண்றோம், டைம் இல்ல, டைம் இல்ல. இல்ல கடவுள் பைக் குடுத்துருக்கார், கார் குடுத்துருக்காரு, சீக்கிரமா போயிட்டு வரக்கு. யார்கிட்டயும் நேரா போய் பேச தேவையில்லன்னு சொல்லிட்டு ஃபோன் குடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து நமக்கு தேவன் குடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் என்ன பண்றோம், நம்ம கொடுக்காம, நம்ம வந்து ஏதாவது ஒரு காரணம், காரியம் சொல்லிக்கொண்டு, எனக்கு வந்து டைம் இல்ல, டைம் இல்லன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அழகான வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து வந்து அந்த தேவாலயத்துக்கு வரும்போது அவங்க வந்து ப்ரொஃபசைஸ் பண்றாங்க. இல்ல அவங்க பாருங்களேன், இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி இருந்தனால தான் என்ன ஆகுதுன்னா, தேவனை குறித்து அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா? அப்பதான் தேவனை குறித்து அறிய முடியுது. நீங்க வந்து உபவாசத்திலும், ஜெபத்திலும் இருக்கும்போது தான் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், அவர் எதுக்காக இந்த உலகத்தை படைத்தார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், பாவிகளை மீட்டுக்கொண்டு அவர் என்ன பண்ண போறார், அவர் இருதயத்துல என்னென்ன யோசனைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரியும்னா, நம்ம தேவனோடு உறவாடும் போது தான். நம்ம தேவனோடு உறவாடலைன்னா அவரை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஜெபத்தின் மூலியமா தான் நமக்கு உறவாட முடியும் இல்லையா? அப்பதான் வந்து தேவனை குறித்த நமக்கு ஒரு பாரம் இருக்கும். அவருடைய இருதயத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். நம்ம அவருக்காக என்ன பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு திட்டம் நமக்கு கிடைக்கும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு டைம் இல்ல, எனக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம நெறைய நேரம் வந்து நம்ம வந்து ஒரு குறை சொல்லுகிறவர்களாவே இருக்கோம். ஆனா நீங்க வந்து மத்த நேரத்துக்குலாம் டைம் இருக்கும். நீங்க பாருங்களேன், எவ்வளோ நேரம் நம்ம யூடியூப்ஸ் பார்க்குறோம், இல்ல ஷார்ட்ஸ் பார்க்குறோம், WhatsAppல சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத படங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். சண்டேஸ் ஆனா பெஞ்சிங் இல்லையா, மாத்தி மாத்தி படங்கள் டிவிலயும், ஓடிடிலயும் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இல்ல தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல அந்த நீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல நீங்க எவ்வளோ நேரம் தேவையில்லாத வேலைகள் செய்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுதுல்ல, நீங்க வந்து தேவையில்லாத அதாவது பக்தி விருத்திக்கு இல்லாத வார்த்தைகள் நீங்க பேசினாலே வந்து அது வந்து கடவுள் கணக்கு கேட்பாராம். அதே தான் இதையும் கேட்பாரு. நம்ம தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், கடவுள் கண்டிப்பா அதையும் தான் கணக்கு கேட்பார். இல்ல தயவு செஞ்சு நம்ம டைம் எதெல்லாம் சாப்பிடுதுன்னு கண்டுபிடிப்போம். இல்ல மேபி நம்ம இந்த வசனத்த குறித்து பார்க்கும்போது அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து தே தேவனோடு சஞ்சரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நாங்க வந்து குடும்பஸ்தர் இல்லையா? கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கு. நாங்க எப்படி பண்ண முடியும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏனோக்கு எடுத்துக்கங்களேன். பழைய ஏற்பாடு. ஏனோக்கு பத்தி ஆதியாகமம் 5:22ல போட்டிருக்கு. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தாரு. வாக்கிங் வித் காட். கடவுள் கூடயே பிரயாணம் பண்ணாரு. பண்ணிட்டு அவரும் குழந்தை குட்டிய பெத்துக்கிட்டாருங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்த தேவையில்லாத காரணங்கள் விட்டுட்டு, நம்ம தேவனுக்காக என்ன பண்ண முடியும்? சர்ச்ல வந்து ஒரு மீட்டிங் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணுவோம். வசனத்துல தியானிக்கணுமா? இல்ல ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணுமா? இல்ல ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போணுமா? இல்ல ஒரு ஃபெலோஷிப்பா நம்ம ஏதாவது பண்ணணுமா? தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம டைம வந்து அவருக்கு நம்ம குடுப்போம். அப்பதான் வந்து தேவன் நம்மள வல்லமையா பயன்படுத்த முடியும் இல்லையா? கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26ல 40, 41 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு சொல்லுவார். "நீ 1 மணி நேரமாவது முழிச்சு நீங்க வந்து பிரேயர் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவார். எதற்காக அந்த பிரேயர் வந்து கடவுள் சொல்றாருன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேனே. மத்தேயு 26, 40, 41.
பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக் கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றாள். அதுதான் சொல்றார் இல்லையா? நம்ம எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோதனைக்குள்ள விழுந்துறவே கூடாது இல்லையா? சாத்தான் கொண்டு வருகிற சோதனைக்குள்ள நம்ம விழுந்துறவே கூடாது. அதற்காக நம்ம ஜெப நேரத்த கண்டிப்பா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். வெறும் வாய் வார்த்தையில ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போறதுக்கு வந்து கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் கடவுள் சொல்லலாம், அட்லீஸ்ட் 1 ஹவர் பெர் டே இல்லையா? அத வந்து நம்ம தேவனுக்காக நம்ம வந்து அவரை புகழ்ந்து பாடி, ஸ்தோத்தரித்து, வேதம் வாசித்து, தியானித்து, ஜெபிச்சு அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து நமக்கு வர்ற நெறைய உபத்திரவங்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அப்பதான் நம்ம ஆவி வந்து உற்சாகமாகும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம உபத்திரவத்துல விழும்போது, நம்ம மாம்சம் வந்து ரொம்ப பார்த்து டயர்ட் ஆயிரும் இல்ல? ஐயோ! இப்படி நடக்குது, ஐயோ! இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உபத்திரவத்துல நம்ம விழுந்து போயிருப்போம். ஆனா நம்ம தேவனோடு இருக்கும்போது அது உற்சாகமா இருந்து, என்ன வந்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வந்துரும். அதனால தான் சொல்றாரு தேவன், 1 மணி நேரமா ஜெபித்திருங்க. என் கூட நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. நான் உங்கள கூட்டிட்டு போறேன். எனக்கு பிரியமான இடத்துல உங்கள கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு சொல்றார் இல்ல? அதனால நம்ம சாக்கு போக்கு சொல்லாம, நம்ம தேவனுக்காக எந்த டைம் கிடைக்குதோ, எந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிடைச்சா கூட நம்ம YouTubeல ஷார்ட்ஸ் பார்க்கிறதோ, இல்ல வீடியோ பார்க்கிறதோ, இல்ல வந்து நம்ம நாடகம் பார்க்கிறதோ, தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் பேசுறதோ, இல்ல அந்த மாரி பண்ணாம, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிடைச்சாலும் நான் தேவனோட பிரேயர் பண்ணுவேன். நான் பைபிள் வாசிப்பேன். நான் வந்து யாருக்காவது சுவிசேஷம் அறிவிப்பேன். அந்த தாகத்தோடு நம்ம இருக்கும்போது தேவன் நம்மள வல்லமையா பயன்படுத்தக்கூடும். கர்த்தர் இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.